குரூப் 4 எக்ஸாம் வர 9ஆம் தேதி நடக்க இருக்கு. அதுக்காக நீங்க எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புறேன். எக்ஸாம்க்கு போகும்போது நீங்க என்னலாம் பண்ணணும், என்னலாம் பண்ணக்கூடாதுன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் இப்ப சொல்றேன். வீட்லேருந்து கிளம்பும்போதே உங்களோட ஹால் டிக்கெட்டு, ஒரு பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென்னு, உங்களோட ஐடி ப்ரூஃபு, ஒரு கர்ச்சீஃப் கையில வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட்ல உங்களோட ஃபோட்டோ தெளிவா இல்லன்ற பட்சத்துல ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இல்ல நார்மலா இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்ல. 8:30க்கு முன்னாடியே சென்டருக்கு போயிருங்க. இன்கேஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா, சாட்டர்டே ஈவினிங்கே சென்டர் போய் ஒரு தடவ விசிட் பண்ணிட்டு வந்துருங்க. 9 மணிக்கு உங்களுக்கு ஓஎம்ஆர் குடுத்துருவாங்க. ஓஎம்ஆர் ஃபர்ஸ்ட்டு உங்களோடதான்னு செக் பண்ணிட்டு, பின்னாடி இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு, முன்னாடியும் பின்னாடியும் சைன் பண்ற மாதிரி இருக்கும். அதுல உங்களோட தேர்வரின் கையொப்பம்னு இருக்கும். அதுல தான் சைன் பண்ணணும். அத கரெக்ட்டா பார்த்து சைன் பண்ணுங்க. இல்லன்னா நெகட்டிவ் மார்க் கிடைக்கும். 9:15க்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் தருவாங்க. சீல் பிரிக்க சொன்னதுக்கு அப்புறமா சீல் பிரிச்சுட்டு எல்லா பேஜஸும் கரெக்ட்டா பிரிண்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் புக்லெட்ல இருக்க நம்பர உங்களோட ஓஎம்ஆர்ல கரெக்ட்டா ஷேர் பண்ணணும். அதில் கரெக்ட்டா ஷேர் பண்ணல அப்படின்னா -5 மார்க். இது எல்லாத்தையும் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா 9:30 to 12:30 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அதில் ஓஎம்ஆர்ல நீங்க ஆன்சர் பண்ணும்போது ஒரு கொஸ்டினுக்கு ஒரு தடவை தான் ஷேர் பண்ணணும். அந்த ரவுண்டிங்ல கரெக்ட்டா பண்ணணும். மாற்றி பண்ணீங்க அப்படின்னா ஸ்கேனிங் ப்ராப்ளம் வரும். அப்போ -2 மார்க். ஒரே கொஸ்டினுக்கு 2 ஆன்சர்ஸ் ஆட் பண்ணுறது, இல்லைனா ஆன்சரே பண்ணாமல் பிளாங்காக விடுறது, இல்லைனா அடித்து பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. பண்ணீங்க அப்படின்னா -2 மார்க். கொஷினுக்கு ஆன்சர் பண்ணும்போது ஒரு கொஷினையும் தெளிவாக ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். தெரிஞ்ச கொஷின்லேயே தப்பு பண்ணாதீங்க. கேர்லெஸ் மிஸ்டேக் நம்ம பண்ணவே கூடாது. தெரிஞ்ச கொஷினில் நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் குறைஞ்சிட்டே இருக்கும். 12:30க்குள்ளே இந்த நீங்கள் 200 கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணணும். 12:30க்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் தருவாங்க. அதில் நீங்கள் கால்குலேஷன் போடணும். கால்குலேஷன் தெளிவாக கரெக்டாக போடணும். மாற்றி போட்டுறக்கூடாது. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இடது கை பெருவிரலில் ரேகை வைக்கணும். இந்த ரேகை வைக்கும்போது அந்த மை நம்மளோட ஓஎம்ஆரில் எந்த இடத்துலையும் பற்றக்கூடாது. அதுக்காக அந்த கர்ச்சீஃபை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குரூப் 4 எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்காக மயிலிறகு அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்கள்.